நீங்கள் என்ன மாதிரியான பெட் வச்சுருக்கீங்க, அதோட நேம் என்ன? பெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா குக்கி அண்ட் அதோட ப்ரீட் வந்து பிகில். உங்கள் பெட்டோட ஹெல்த் அண்ட் க்ரூமிங்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க, எப்படி பார்த்துக்கிறீங்க? Scrolling Instagram, I saw Zootail. So I was like, okay, let's just go and try it. So I went there and everything, the service, the environment, everything was so friendly, pleasant, and I was happy about the Zootail. So I liked it, and most of my work, my pet is done by Zootail only. பெட்டுனாலே ஹியூமன்ஸோட எமோஷனலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. உங்கள் பெட்டு அப்படி என்னைக்காவது உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்திருக்கா? எல்லா வாட்டியும் அவன் தான் பண்ணுவான். பிகாஸ் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சேடாக வந்து அவன் வந்து என்கிட்ட விளையாடுவான், ஜாலியாக இருப்பான். ஸோ அவனுக்கே அது தானாகவே புரிஞ்சிடும். டாக்ஸ்க்கு சென்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கும். நான் பாட்டுக்கு எதாவது சொல்லிகிட்டே இருப்பேன், சாங் போட்டு நான் டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், அவனும் என் கூட. ஸோ உங்கள் பெட்டுக்கு வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருக்காங்களா? பீப்புள் ஆர் அனதர் அனிமல்? ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூடயும் அவன் இருப்பான். ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸில் எந்த கார்டன்ஸ் இருக்குது, அங்கே விளையாடுவாங்க. Zootailல உங்களுக்கு எது இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? ஆல் சர்வீஸ் அட் ஒன் டோர் ஸ்டெப் இஸ் வாட் Zootail இஸ் நோன் ஃபார். எனக்கு என்ன இருந்தாலும் அண்ட் ப்ளஸ் அவங்க ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எனக்கு ஒரு டாக்கு சடன்லி ஏதாச்சும் ஆயிடுச்சு, நான் எப்போ கால் பண்ணாலும் அவங்க அவைலபிளாக இருந்துட்டு எனக்கு அவங்க பேனிக் ஆகாமல் அவங்க எல்லாமே கால்லேயே எனக்கு அவ்வளோ ஈஸியாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவாங்க. மேம் இந்த மாதிரி இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணுங்க, தண்ணி தாகம் இருக்கும் போதெல்லாம், அவங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம், வெதர் சேஞ்ச்னாலையும் அவங்க வந்து சேஞ்ச் ஆகுவாங்க, அவங்க அட்மாஸ்பியரும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கே அவங்க எனக்கு முதலே சொல்லிடுவாங்க. இல்லை நான் அவங்களுக்கு எப்போ வேணால் கால் பண்ணி கேட்டாலும் அவங்க எனக்கு எல்லா சர்வீஸுமே கால்லேயே எக்ஸ்பிளைன் நல்லா பண்ணிடுவாங்க. நான் எப்போவுமே அவங்க கடை போயிட்டு பண்ணுறது அந்த ஒரு பிகாஸ் டிஸ்டன்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அது கவர் பண்ணுற முடியலனால அவங்க எனக்கு கால்லேயே எல்லா சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் உங்கள் பெட்டை எப்படி கேர் பண்ணிப்பீங்க? பார்த்தீங்கன்னா நான் 2 இயர்ஸாக பெட் வளர்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரு 1.5 இயராக தான் நான் வந்து Zootail கிட்ட போயிட்டு சர்வீஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் நான் ஃபர்ஸ்ட் 5 months எல்லாம் கேரே அவ்வளோக்கு பண்ணல. பட் தென் தட் ஹவு டு டேக் கேர் இட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் that were very new for me. So only once after I visited Zootail, it was all familiar and they explained me how to take care, the food, the timing and everything was done and told by Zootail only. So அவங்க Zootail இருந்தனால தான் என்னால் 2 இயர்ஸாக நல்லா என் டாகை பார்த்து ப்ளஸ் அது ஹெல்த்தியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. உங்கள் பெட்க்கு எவ்வளோ செலவாகும் மந்த்லி? ஒரு 6 to 8K ஆகும் மேக்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ.